அதனால நம்ம பண்ணிக்கொண்டிருக்கின்ற காரியம் பகவானுக்கு திருப்திகரமாக இருக்கணும், நம்மளுடைய திருப்திகரமாக இருக்கணும். என்னுடைய செயல் பார்த்து எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், என்ன நான் அதுக்கு முன்னே சொன்னது யாரும் கவர்மெண்ட்டு என்னை என்ன ஆகுவானாம், எப்படி என்னை பார்க்கணுன்ற எங்கள் அப்பா சொல்லுவார், சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸை என்னை பார்க்கணுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. எங்கள் ஆயாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்துட்டாலும் எங்கள் அப்பா போய் எங்கள் ஆயா பாட்டியை திட்டினாலும் நான் போய் எங்கள் அப்பாவை திட்டுவேன். நான் சொல்கிறது புரியுதா? வீட்டில் இதெல்லாம் நடக்கிறது தான். நானே சின்ன வயசுல எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கு சண்டை வரும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார், எங்கள் பாட்டி எங்கிட்ட வரும். இது எப்போவுமே நடக்கணும். நான் போய் எங்கள் அம்மாவும் திட்டுவேன், எங்கள் அப்பாவும் திட்டுவேன். அப்போ தான் எங்கள் அப்பா சொல்லுவார், ஹே ஒன்று நான் சீஃப் ஜஸ்டிஸாக சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக பார்க்கணுன்டா. நம்ம சின்ன வயசுலேருந்து நல்ல ஒரு இது எடுத்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். மற்றதெல்லாம் தள்ளி விட்டு விடணும். எது முக்கியம் அது மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன வயசுனுடைய குணம் சொல்லலாம், எல்லாமே தள்ளி போய் எது தேவை அது மட்டும் எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் இது வந்திருக்குறீங்க, இமேஜினரில் 100% இருக்குது, இன்டைரக்டில் ஸ்வேன் இல்லை. அடுத்தவங்களை தவறும் காடாமல் அதில் அவங்கள எல்லாம் நல்லது மட்டும் ஏற்றுக்கணும். நம்ம வாழ்க்கை கூட அந்த நல்லதுக்கு மூலமாக போகணும். ஸ்வேன் இல்லை, வேறு என்ன, காக், கோழி, அது எல்லாமே தள்ளிட்டு ஏதாவது ஒன்று கிடச்சி அது மட்டும் இல்லை, அது வரல எல்லாம் தள்ளி, எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் இதெல்லாம் தேவை. அதுபோல் நம்மளும் இருக்கலாம். அந்த இதில் வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காக்கு, வேறு அது என்ன, கிரேன், கொக்கு, கிரேன் என்ன கொக்கு தானே, கொக்கு. இன்னொன்று சால்ட். கொக்கு வந்து பேஷண்ட்டாக ஒரே ஒரு காலையில் நின்றுட்டு இருக்கும். எப்போ மீன் வருமோ அப்போ தான் போய் பிடிக்கும். அது வரலாம் பேஷண்ட்டாகவே இருக்கும். நம்மளும் பேஷண்ட்டாக இருக்கும். பகவான் எப்போ நம்மளுக்கு அருளை கொடுத்துன்றானோ அது வரலாம் பேஷண்ட்டாக இருக்கும். சால்ட் என்றால் சால்ட் இல்லாமல் எதுவுமே நம்ம சாப்பிடவே முடியாது. ஏன், சால்ட் அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது, கம்மியானாலும் நல்லா இருக்காது. ஆனால் அந்த சால்ட் இல்லைன்னாக்கா அது டேஸ்ட் இருக்காது. அந்த பொருளை நம்ம தேடி பார்த்தாலும் சால்ட்டே காண முடியாது. நம்மளும் செயல்கள் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணணும். ஆனால் நம்ம புகழுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. யாருக்கு பண்ண, நான் தான் பண்ணேன். சால்ட் அப்படி சொல்லாது, எல்லாம் பண்ணும், அதனால் அதை காணவே முடியாது. அதுபோல் வைஷ்ணவன் நல்ல காரியங்கள் பண்ணணும், ஆனால் தொலைவில் இருக்கணும். இதுக்கு நான் தான் காரணம் என்று சொல்லக்கூடாது. அது ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ஏதாவது சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. நான் சொல்கிறது இதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு வரலை, இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ். நான் தான் இதுக்கு காரணம். கர்மண்யே வாதிகாரஸ்தே, கரெக்ட் லோகம். அதில் என்னென்ன 4 பொருள்கள், உன்னுடைய கடமையை நீ செய்யணும். அப்புறம் அவருடைய விளைவுக்கு பின்னாலே பலனை எதிர்பார்க்காதீர்கள். அப்புறம் நான் தான் காரணம். இன்னொன்று அந்த காரியத்தை நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப் டியூட்டிஸ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. ஏன், இந்த நாளும் எது எப்படி லிங்க் வருது அது போல் நீங்கள்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு ப்ரீச்சர் இருந்தாக்கா பர்ஃபெக்ட் ஆன பிறகு தான் ப்ரீச்சிங் பண்ண முடியும். இம்பர்ஃபெக்டாக இருந்தாக்கா ப்ரீச்சிங் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த விதத்தில் நம்மளுக்கு குந்தி தேவி ஃபஸ்ட் நிறைய சொல்லுது. அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் யாராலும் காண முடியாது. அது காரணம் அவங்க இதயம் க்ளீனாக, அவங்க இதயத்தில் தேவையில்லாத அனர்த்தங்கள் எல்லாம் அந்த இதயத்தை முதலில் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துறது எப்படி இதயத்தை சுத்தம் பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு சாண்டிங்.
யாராவது காஃபி சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க, இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? இதயம் சுத்தமாக. அதுக்காக போய் நீ மீன் சாப்பிடாதன்னு சொல்லலாமா? அவங்க இதயத்தை சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ண வைக்கிறது? சாந்தி பண்ண வைக்கிறது. வேறு எதுவும் பேசக்கூடாது அவங்ககிட்ட. ப்ரீச்சிங்கன்னா அங்கே போய் திட்டக்கூடாது. சி நீ மீனாக சாப்பிட்ற, நீ என்ன மனிதன், இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? பகவானுடைய நாமத்தை ஸ்மரிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட்ற மீன் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லையா? சொல்ல புரியுதா? அப்போ தான் பகவான் அவங்களுக்கு உதவி பண்ணி கொண்டு இருக்கின்றார் என்று அர்த்தம். அவங்களும் சரியாக சாந்தி பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் இல்லையா? திஸ் இஸ் ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் என்றால் கிவிங் த மெர்சி ஆஃப் கிருஷ்ணா டு அதர்ஸ். அதுதான் ப்ரீச்சிங். பெருமையாக நான் சொல்கிற ஃபிலாசபி தான் கரெக்ட், நீ எல்லாம் தப்பு, ஐ ஆம் கரெக்ட், யூ ஆர் ராங், ஐ ஆம் தி பெஸ்ட், யூ ஆர் தி வர்ஸ்ட். இது வந்து ப்ரீச்சிங் தான். ஹவ் பெஸ்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ, தட் இஸ் தி ப்ரீச்சிங் இல்லையா? வேறு ஏதாவது யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யாருக்கு ஏதாவது இருந்தால் கேட்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் இது ஏற்றுக்கணும். அப்போ தான் நீங்களும் பகவானை காணலாம். காணாத கண்ணனுடைய கைகளை காணலாம். தட்ஸ் ஆல் த ரியலைசேஷன். இதில் ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? எல்லாம் கிளியராக இருக்கா? இனிமேல் உங்களுடைய ரியலைசேஷன்ஸ் கூட எனக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நடந்தது, யாரை மீட் பண்ணோம், எப்படி இருந்தது, நான் எப்படி அந்த லெவலை எப்படி நான் அது எதிர்கொண்டேன், இதெல்லாம் ஒவ்வொரு சேலஞ்சு. ரெண்டாவது என்ன, நமக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஒன்று வந்து சேலஞ்ச், இன்னொன்று ஸ்ட்ரென்த். சேலஞ்ச் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும். ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணக்கூடாது. இல்லாத சேலஞ்சை, முடியாத சேலஞ்சை நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.